அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், நேத்து நம்ம முக்கிய மந்திரி ரோஸ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லி பீகார்ல இருக்கக்கூடிய கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் வந்து பார்த்துருந்தோம். ₹10,000 விமனுக்கு வந்து குடுக்குறாங்க பீகார்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரியே பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்கீம்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ குரூஹலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கர்நாடகா. லக்ஷ்மிர் பந்தர் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். லாட்லி பேக்னா யோஜனா அப்படின்னா மத்திய பிரதேஷ். மகாலட்சுமி ஸ்கீம் வந்து தெலுங்கானா. இது எல்லாமே விமனுக்கு கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்ஸ் தான். சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வாட் இஸ் கேலக்ஸ் ஐ பிளானிங் டு லான்ச் இன் த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2026 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கேலக்ஸ் ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மெய்டன் மிஷன் திருஷ்டி த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இது ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் தான் மிஷன் திருஷ்டி கீழ லான்ச் பண்றாங்க. சரியா? அடுத்தது, which Indian institute has signed a collaboration with University of Cambridge for the Critical Minerals Observatory அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்சர்வேட்டரிக்காக யாரு ஒரு அ கொலாபரேஷன் பண்ண போறாங்க? எந்த இன்ஸ்டிடியூட்டோட சேர்ந்து கொலாபரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐஐடி தன்பாத்தோட சேர்ந்து யுனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜும் அவங்களும் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரிலேட்டடா ஸ்டடி பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, இந்தியன் ரயில்வேஸ் பிளான்ஸ் டு கொலாபரேட் வித் விச் கம்பெனிஸ் ஹோம் க்ரோன் நேவிகேஷன் ஆப் டு இம்ப்ரூவ் ரயில்வே ரிலேட்டட் நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேப் மை இந்தியா அப்படிங்கிற ஆப்போட கொலாபரேட் பண்ணி ரயில்வேஸோட நேவிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு ட்ரெயின் கிளம்பிருச்சு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருக்கு, நம்ம ஸ்டாப்புக்கு இவ்வளோ நேரத்தில் வந்துடும் அப்படிங்கிற அந்த நேவிகேஷன் பர்பஸஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேப் மை இந்தியா அப்படிங்கிற கம்பெனியோட ரயில்வேஸ் வந்து கொலாபரேட் பண்ண போறாங்க. சரியா? லாஸ்டா, அக்கார்டிங் டு ஃபோர்ப்ஸ் இந்தியா லிஸ்ட் 2025, who is the richest person in India and what is their net worth அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரிச்சஸ்ட் பர்சன் இன் இந்தியா யாருன்னா முகேஷ் அம்பானி. அவருடைய நெட் வர்த் வந்து பார்த்தீங்கன்னா $105 பில்லியன். சரியா? ஸோ ஆப்ஷன் பி. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.